ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இது உங்கள் சந்தீப் மோம்ஸ் டைரி. பொங்கல் செலிப்ரேஷன்லாம் வீட்டில் முடித்த உடனே நாங்கள் எங்களோட கிராமத்துக்கு போயிட்டோங்க. இந்த விலாகில் நம்ம மாட்டுப்பொங்கல் செலிப்ரேஷன் தாங்க பார்க்க போகிறோம். பொங்கல் அப்படின்னாலே முக்கியமான செலிப்ரேஷனில் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜல்லிக்கட்டு பார்க்குறது தாங்க. ஜல்லிக்கட்டு பார்க்குறதுக்காகவே அன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக ரெடியாக கிளம்பிட்டு இருந்தோம். குட்டீஸ் எல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்தாங்கங்க. ஆனாலும் அவங்களுக்கு ஜல்லிக்கட்டு பார்க்க போகிறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. குழந்தைங்க அவங்களாம் தூங்கின பாய் பெட்ஷீட்லாம் அழகாக எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே வீட்டில் சமையல் ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் மார்னிங் டிஃபனுக்கு சப்பாத்தி பண்ணாங்க. பாருங்கள், சப்பாத்தி அழகாக எங்கள் அண்ணி தேய்ச்சி கொடுக்க எங்கள் குட்டீஸ் வந்து அழகாக கொண்டு வந்து கிச்சனில் எங்களுக்கு கொடுத்து ரொம்ப நல்லா அழகாக ஹெல்ப் பண்ணாங்க. தைப்பொங்கல் முடிஞ்சு காணும் பொங்கலுக்கெல்லாம் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா வெளியில் அவுட்டிங் போவாங்கங்க. ஆனால் எங்களுக்கு அவுட்டிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸோடு சேர்ந்து இருக்கிறது தாங்க பெஸ்ட்டு அவுட்டிங்னு நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். மார்னிங் டிஃபன் எல்லாம் முடிச்சுட்டு ஊர் கோயிலில் வந்துட்டு பொங்கல் செலிப்ரேஷன் அங்கே நடந்தது. அங்கே போனோம். எல்லோரும் சேர்ந்து ஒன்றா பொங்கல் வச்சு அந்த எல்லாரோட பானையில் இருக்கிற பொங்கலை எடுத்து சாமிக்கு ஒன்றா படைச்சி அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. சாமி தரிசனத்துக்கு அப்புறமா நாங்கள் போனது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்தால் ஜல்லிக்கட்டு பார்க்க தாங்க. ஜல்லிக்கட்டு நிறைய டிஃப்ரெண்ட்டான விதத்தில் நடக்குதுங்க. இங்கே நாங்கள் எங்கள் ஊரில் நடந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா வடம் ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு அப்படின்னாலே பார்த்திங்கன்னா வாடி வாசல்லேருந்து காளையை வெளியில் விட்டுருவாங்க. அப்படி ஓடுற காளையை வந்துட்டு போய் மடக்கி பிடிக்கிறாங்க பார்த்திங்களா. அது நம்ம நார்மலாக அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரத்துலலாம் நடக்கும் பார்த்திங்களா. அந்த மாதிரி ஜல்லிக்கட்டு மதுரை பேசி நடக்கிற ஜல்லிக்கட்டு. இது தேனி மாவட்டங்க. இந்த மாவட்டத்தில் இந்த கிராமத்தில் என்ன பண்ணாங்கன்னா வடம் ஜல்லிக்கட்டு கண்டக்ட் பண்ணாங்க. வடம் ஜல்லிக்கட்டு இல்லைன்னா கயிறு ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கங்க. இதை என்னென்னா காளையை கயிறு மூலமாக ஒரு 4 பேர் கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு அதை அனுப்பி விடுறாங்க. அதை மித்தவ ஆள் என்ன பண்ணணும்னா போய் அதை அடக்கணும். இதை ஏன் கயிறு வச்சு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மித்தவங்க மேலேயே அடிபட்டுறக்கூடாது பார்த்திங்களா. அந்த நோக்கத்துக்காக தான் காலையில் வந்து கயிறை கட்டி கண்ட்ரோல் பண்ணி இதை கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த காலை பார்த்திங்கன்னா அழகாக அவங்க கூட விளையாடுங்க. நம்ம பார்க்குறதுக்கு தான் இது ஐயோ சீரி பாயுது, மேலே வந்து முட்டை போகுது அப்படி இப்படின்னு நினச்சி நாங்கள்லாம் ரொம்ப இதாக பார்த்துட்ருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா அது அழகாக விளையாடுது. காளையை விளையாட விட்டு அதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுவாங்களாம், அடக்குவாங்களாமா. நிறைய ப்ரைஸஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்கங்க. கேட்குறதுக்கே ரொம்ப நல்ல ஜாலியாக குஷியாக இருந்தது. சைக்கிள் வரங்க இருப்பதா இப்போதான் அந்த மாட்டை பிடிங்கப்பா. அனைத்தும் உங்களுக்கே சொந்தமாகும். இப்போ மாட்டை அனுப்பிவிடும் போதே ஸ்பான்சர் வந்து அந்த மாட்டுக்கு எவ்வளோ ப்ரைஸ் கொடுத்துருக்குறாரு அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. பசங்கள்லாம் நல்லா விசில் பண்ணி காலை என்கரேஜ் பண்ணி சூப்பராக மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த காலையும் சுற்றி இருக்கவங்க கூட விளையாடுறதுக்கு ஆரம்பிக்குதுங்க. இது பார்த்திங்கனாலே உங்களுக்கு அந்த ரியல் ஜல்லிக்கட்டு பார்த்த ஃபீலிங் இருக்கும். ஊர் சைடு போய் பொங்கல் செலிப்ரேஷன் முடிச்சு ஜல்லிக்கட்டு பார்த்து வந்ததில் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பிங்க. இந்த ஹாப்பினஸ் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.